ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். நம்ம திருப்பாவை சேவிச்சுன்னு வரோம். திருவாய்மொழியோட சேர்த்து தனியன் சேவிச்சுடலாம் ஒரு தடவை. நீலா துங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரசித்தம் அத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகழிதம் या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. நம்ம இது வரைக்கும் 8 பாசுரங்கள் பார்த்துட்டோம். முதல்ல மார்கழி திங்கள், அதுல எப்படி ஆண்டாள் ஸ்ரீவில்லி புத்தூரையே ஆயர்பாடியா நினைச்சு எப்படி மார்கழி நோன்பு நோக்க போறோம் அப்படின்றதுல ஆரம்பிக்கிறா இல்லையா. அடுத்தது வையத்து வாழ்வீர்கள். அதுல என்ன சொல்றா, நோன்புக்கு உண்டான விதிமுறைகள்லாம் சொல்றா, எது செய்யலாம் எது செய்யக்கூடாது, அது அனைத்தையும் நம்ம பார்த்தோம். அடுத்தது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி ரொம்ப அழகா திரிவிக்ரமன் அவதாரத்துல நம்ம ஈடுபடலாம், அந்த ஈடுபடுறதுக்காக ஒரு நீராட்டம் தேவை அப்படின்னு சாதிக்கிறான். அடுத்தது என்னது, ஆழிமழை கண்ணா. ஆழிமழை கண்ணால வருண பகவானையே அழைக்கிறாவோ, எல்லாத்துக்கும் எல்லா இடங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் க்ஷேமத்தை தர வேண்டும் அப்படின்னு கூப்பிடுறா ஆழிமழை கண்ணான்னு அந்த மேக வருண எம்பெருமானி வருணனியே. அடுத்தது மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை 5ஆம் பாட்டுல எவ்வளவு மாய செயல்கள்லாம் கண்ணன் பண்ணியிருக்கான், அதை எடுத்து காமிக்கிறா ஆண்டாள் நமக்கு. அடுத்தது புள்ளும் சிலம்பின கால்ல 6வதுல இருந்து 15வது பாசுரம் வரைக்கும் சொன்னோம் இல்லையா, எப்படி நோன்பு நோக்கணும், என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, எம்பெருமான் சிந்தனையா எப்படி இருக்கணும், அதெல்லாம் ஒரு அளவுக்கு பார்த்துட்டோம். 6வதுல இருந்து அந்த அத்தனை லட்சங்கள் 5 லட்சம் வீடுகள் இருக்கா ஆயர்பாடியில திருவாய்ப்பாடியில, அதுல இருந்து ஒரு உபமானமா ஒரு 10 தோழிகளை கூப்பிடுறா, 10 கோபிகைகளை எழுப்பறா ஆண்டாள். 6வது பாசுரத்துல யார எழுப்பறா, புள்ளும் சிலம்பின கால்ல பிள்ளாயின்னு ஒருத்தி எழுப்பறா, பிள்ளாயின்னு ஒரு கோபிகையை எழுப்பறா. என்னன்னாக்க அவ ஒரு ஏக்க சிந்தனமா எம்பெருமான தியானிச்சுட்டே இருக்கணும்னு முதல்ல பிரதம பருவ நிஷ்டையில அவ மட்டும் எம்பெருமான அன்வயிக்கணும்னு ஒரு தோழி இருக்கா, அவளை எழுப்பறா போய். 7ஆம் பாட்டு 8ஆம் பாட்டு நேத்து அன்வயிச்சோம், கீசு கீசு என்று. அது என்ன சொல்றா, பேய் பெண்ணேன்னு ஒருத்தி, என்னன்னா அவளுக்கு பேய் போல பித்து பிடிச்சு காதெல்லாம் கண்ணன் எம்பெருமான் மேல, அந்த மாதிரி இருக்கும் ஒரு கோபிகைய எழுப்பறா. கண்ணன் எவ்வளவு அழகா இருக்கான் பாரு, எழுந்துரு, உன் கூட சேர்ந்து நாங்க கண்ணனை அன்வைக்கணும் அப்படின்னு. அடுத்தது கீழ்வானம் வெள்ளன்னு எருமை சிறுவீடு. அதுல என்ன பண்றா, கோதுகலமுடைய பாவாய் அப்படின்னு எழுப்புறா. யாரு கோதுகலமுடையன்னா, நிறைய பேருக்கு எம்பெருமான ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம கண்ணன் எம்பெருமான்னா எல்லாருக்குமே கண்ணன் எம்பெருமான் தான் இல்லையா. ஆனா அவனுக்கு ஒரு கோபிகை மேல ஈடுபாடாம், அந்த எந்த கோபிகையோ அந்த கோபிகைய எழுப்பறா அப்படின்னு அது வரைக்கும் நம்ம நேத்திக்கு பார்த்தோம். இன்னைக்கு பாசுரம் என்ன, தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபம் கமழ துயில் அணை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அந்தி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என் பெண்ணு நாமம் பலவும் நவின் மேலோர் எம்பாவாய். அழகான பாசுரம். என்ன சொல்றா, இது எம்பெருமானை உபாயம் என்ற விசுவாசத்துடன் எம்பெருமானுடன் சேர்ந்து பல ரசங்களை அனுபவிக்கும் ஒரு கோபிகையை
எழுப்புகிறாள் அப்படின்றா. ஒரு கோபிகைக்கு ஒரு பெரிய பேர் பேர் மிகப்பெரிய அன்வயமாயிருக்கு எம்பெருமான் கிட்ட. அந்த கோபிகையை எழுப்புறா. இவள் சீதா பிராட்டி ஹனுமானிடம் ஸ்ரீராமனே வந்து என்னை காப்பார் என்று உறுதியுடன் இருந்ததை போலே இருப்பவள் யாரு? இந்த கோபிகை. அந்த கோபிகையை எழுப்புறா. மாமான் மகளே என்று கோகுலத்தில் ஒரு உறவு வேண்டும் என்று அழைக்கிறாள். மிகுந்த நல்ல மனமுடைய கட்டில் மேல் தூங்குபவளே வா, உன்னுடைய வீட்டின் கதவை நீதான் வந்து திறக்க வேண்டும், நாங்களாக திறக்க மாட்டோம். மாமாயன் மாதவன் என்று நாமங்கள் பாடிக்கொண்டிருந்தாலும் காதில் விழவில்லையா? அல்லது கண்ணன் தந்த அனுபவத்தில் ஆழ்ந்து இருக்கிறாயா? நீயும் சீக்கிரமாக வந்து எங்களுடன் சேர்ந்து பாடுவாய் அப்படின்னு ரொம்ப அழகா கூப்பிடுறா. தூங்குறியா இல்லைன்னா கண்ணனோட அந்த அனுபவத்திலேயே ஆழ்ந்து போய் இருக்கியா? எதுவா இருந்தாலும் வா, சேர்ந்து போய் கண்ணனை அனுபவிக்கலாம் அப்படின்னு சாதிக்கிறா. அடுத்தது, நோத்து சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாத்தமும் தாராரோ வாசல் திரவாதார் நாத்தத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போர்த்த பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூட்டத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோட்டும் உனக்கே பெருந்துகில்தான் தந்தானோ ஆத்த அனந்தல் உடையாய் அருங்கலமே தேத்தமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். என்ன சொல்றா? இதில் கண்ணனுக்கு பிரியமான ஒரு கோபிகையை எழுப்புகிறாள். முன்னாடி பாசுரத்துல பார்த்தா மாதிரி கண்ணனுக்கு பிரியமான இன்னொரு ஒரு கோபிகையை எழுப்புறா. என்ன பண்றா? இவள் எம்பெருமானே உபாயம் என்பது உறுதியுள்ள சித்த சாதன நிஷ்டை. இதனால் அவனால் மிகவும் விரும்பப்படுபவள். சித்த சாதன நிஷ்டைன்னா வேற யாருமே கிடையாது, கண்ணன் எம்பெருமான் தான் இருக்கா. அதே சித்தமா சாத்தியமா அதே எடுத்துட்டு இருக்காவ. அதனால கண்ணன் எம்பெருமானுக்கு அவ மேல ஒரு ஊக்கம் இருக்கு அப்படின்னு சாதிக்கிறா. நாங்கள் எல்லாரும் மிகுந்த தவம் இருந்து பெற்ற கண்ணனிடம் காதல் என்ற ஸ்வர்க்கத்தை நீ எளிதாக எதுவும் நோக்காமலே பெற்றுவிட்டாயே. கண்ணன் உன் வீட்டிற்கு வந்து சென்றதை அவன் அணிந்திருந்த துளசி மாலையின் மனத்தை வைத்து நாங்கள் புரிந்து கொண்டோம். முன்காலத்தில் கும்பகர்ணன் கூட உன்னிடம் தோற்று அவன் உறக்கத்தையும் சேர்த்து உனக்கு தந்து விட்டான் போலும். நீ உன்னை படுக்கையிலிருந்து தேற்றிக்கொண்டு கதவை திறந்து எங்களுடன் சேர்வாய் அப்படின்னு நீயேதான் தேற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. நம்ம சின்ன குழந்தை எல்லாம் சொல்றோம்ல, கும்பகர்ணன் ஆட்டம் தூங்குறியே அப்படின்னு. இங்க இந்த கோபிகையையும் அதேதான் சொல்லி எழுப்புறா ஆண்டாள். அடுத்தது கற்றுக்கரவை. இது நாளைக்கு நம்ம சேவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு. ஆழ்வார் எம்பெருமானா ஜிய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.